ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மட்டன் கிரேவி தான் செய்யப்போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கேஜி வந்து மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இதுக்கு வந்து குறைவா தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சால்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் ஏற்கனவே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி, நல்லா வதக்கிடலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி, காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்கோம். சீரகப்பொடி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட்டு சேர்த்துட்டு இல்லைன்னா 10 விசில். இப்போ வாட்டர் சேர்த்துருவோம். வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கிரேவி தான், நல்லா சேர்த்துக்கலாம். ஏன்னா இதிலே வந்து மட்டனே வந்து தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டுப்போம். தேவையான சால்ட்டு சேர்த்துப்போம். தேவையான சால்ட்டு. இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுருங்க. முதலே வந்து நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டலாம். நீங்கள் வேணுன்னா பட்டை, கிராம்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம். இப்போ நான் வந்து மூடிடுறேன். வெயிட் போட்டுடலாம். ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சீரகம், தாளித்து கொட்டிடலாம். கொத்தமல்லி சேர்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணலாம். சுட சுட ரைஸோட இல்லைன்னா சப்பாத்தி, தோசையோட கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதில் அப்பளம், பப்பளம் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.